நேற்று எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிருந்தோங்க. மாம்பழ பூஜை பொங்கல் வைக்கிறதுக்காக போயிருந்தோம். அங்கே ஒரு குழந்தைய ரெஸ்கியூ பண்ணோம். அந்த வீடியோ தான். அங்காள ஈஸ்வரி கோவில் முடுக்கங்குளத்தில் இருக்க. இது இங்கே இந்த ஊரில் தான் எங்கள் அப்பா பிறந்தாங்க. நாங்கள் எல்லோரும் வந்திருந்தோம். நான், எங்கள் அம்மா, அப்பா, என் குழந்தைங்க, எங்கள் அக்கா குழந்தைங்க, அப்புறம் என்னோடய பேரம் பேத்தின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வச்சோம். பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு படையல் வச்சுட்டு பொங்கலில் இருக்க சாப்பாடை கொண்டு போய் தெருவில் இருக்க குட்டிங்களுக்கும் நாங்கள் கொடுத்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த ரெஸ்கியூ வீடியோவை பாருங்கள். இன்னும் பிஸ்கட்ஸ் இருக்கு. யாராவது ஜெயிச்சு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். யாருமே வர மாட்டாங்க. குட்டி போட்டு நான் மட்டும் நம்புறேன். கீழே மூஞ்சி நேரம் மேலே இங்கே வா. தின்றதுலே சரியா இருக்குப்பா. அது சாப்பிட்டாங்க. கோவிலில் நாங்கள் தான் முதல்ல பொங்கல் வைக்கணும். பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த டாகை வந்து நாங்கள் பார்த்தோம். கழுத்தில் குடமாட்டி இருந்தது. ஆனால் ரொம்ப டைட்டாக இல்லை. இருந்தாலும் இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அவனுக்கு நம்ம கண்ணிலையும் பட்டுருச்சு. ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட முயற்சிகளில் நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அங்கே நிறையா பேர் இருந்தாங்க. யாருமே உதவுறதுக்கு முன் வரல. அவங்கெல்லாம் எங்களை பயமுடுத்திட்டு தான் இருந்தாங்க. கடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவள் ஒரு பொண்ணு குட்டி போட்டிருக்கா. அந்த பப்பீஸ் எல்லாம் அவளோட தான். ஆனால் எலும்பும் தோலுமாக இருந்தாள். ரொம்ப மெலிஞ்சிருக்கிறதுனால அந்த குடம் வந்து லூஸாக இருந்துச்சு. இதே குண்டாக இருந்திருந்தா அப்படின்னா அது சிரமம். ரொம்ப புண்ணாக்கி விட்ருக்கோம். என் கூட என்னோட பேத்தி எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே அந்த குட்டீஸுக்கெல்லாம் பப்பீஸ்க்கெல்லாம் பிஸ்கட்ஸ் வாங்கி போட்டாங்க. முதல்ல அந்த குடத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு விட மாட்டேன்ருச்சு. அப்புறம் பிஸ்கட் பாக்கெட்ஸ்லாம் வாங்கி போட்டு நாங்கள் பொங்கல் வச்சுருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பொங்கல் எல்லாம் கொடுத்தோம். நல்லா சாப்பிட்டதும் அந்த டாக் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவள் வந்து எங்களை முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டான். அவள் நம்பிக்கைக்கு அப்புறம்தான் அவள் கழுத்தையே கொடுக்க ஆரம்பித்தா, இதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எந்த கத்தியோ கத்திரிக்கோலோ யூஸ் பண்ணலை. அழகாக ரிலீஸ் பண்ணிட்டோம் நாங்கள். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் அவளுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணேன். கத்திரிக்கோல் கத்தி வச்சுலாம் ட்ரை பண்ணேன். ஆனால் அவள் எங்களை நம்பலை, விட மாட்டேன்ட்டான். தொட மட்டும்தான் அலோவ் பண்ணா தவிர்த்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அவள் விடலை. கடிக்க வந்துட்டான். பின்னாடி சாக்கடை இருக்குடா. எடுக்க முடியல. இல்ல எடுத்துக்கலாம். அப்படியே ஒரு வாழை விட்டு விட்டுனா எடுத்துக்கலாம். வலிக்கும்ல, வலிச்சுனா உருமும். பார்த்து அந்த பக்கம் இழுக்கலாம் வந்துரும். ஒரே இழுத்துரு. நீ கோஆபரேட் பண்ணுதுப்பா அழகா. அப்படி தடவி கொடு. தடவி கொடுங்க அப்படியே. இரு. இது அப்பா போல இது கூடவே தெரியுதுங்க. இல்ல வராதுல. கீழே தள்ளி விடு பாரு. நீ கீழே தள்ள, மேலே தள்ளட்டும். என்ன சொன்ன? காது மட்டும் வந்துச்சுன்னா போதும்டா. நீ அப்படியே மெல்ல அது கோஆபரேட் பண்ணுது. மெல்ல எடுத்துருங்க. செம்ம பரணி காதுல விட்டமானு எடுல. அப்படியே தான் அந்த காது. இரு பரணி மெதுவா எடு. அவ்வளவுதான். நல்லா எடுமா வீடியோ. காட்டு. வாவ் குட்டிமா. வாவ் சூப்பர். குட் கேர்ள். எப்படி எடுத்தியா? வர்ணி சூப்பர். நீ இந்த ஒயிட் பாரு. இதோட ஏய் குட்டி. எப்படிமா எடுத்தியா? அழகா ரிமூவ் பண்ணான் பரணி. சூப்பர்ரா. சேர்ப்பா. புண்ணு இருக்கு. நானா எடுத்தியா? சூப்பரா எடுத்துட்டேன்பா. அவ்வளவுதான். அழகா எடுத்தேன். பின்னாடி வராமக்கியா? காலிடா. அங்க எனக்கிட்ட ஏதாவது ஸ்ப்ரே போடு. ஒண்ணு வந்துட்டு ஏதாவது வேற பிட்டாங்க. போலாமா? பாய் குட்டிமா.
கோவில்லேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதனால் முடிஞ்சதை சாப்பாடு அங்கே இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்கிற குட்டிகளுக்கு முட்டை, பொங்கல், கறி சாப்பாடு போட்டாங்க. நாங்கள் சாப்பிடல, ஆனால் அந்த குட்டிங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்தோம். அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த டாக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறோம். அவங்க நினச்சிருந்தா எங்களை கடிச்சிருக்கலாம், ஆனால் நம்ம நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. நம்ம அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம், அவங்க நம்மளை முழுசாக நம்பினாங்க. பெற்றோர்கள் நம்ம குழந்தைங்களுக்கும் இதை தான் சொல்லிக் கொடுக்கணும்.